எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சும்மா மேலோட்டமா லிமிடேஷன் ஆக்ட் ஷீ தட் லிமிடேஷன் ஆக்ட் கால வரம்பு சட்டம் 1963. இதில் எத்தனை பார்ட்டா பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டா 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. பார்ட் 1 preliminary. இதுக்கு கிளியரா தெரியுதா? preliminary. இது செக்ஷன் 1 to 2, 1லிருந்து 2 வரை. அடுத்தது பார்ட் 2 லிமிட்டேஷன். Limitation of suits, appeal, applications. இது எதுலதுன்னா செக்ஷன் 3லிருந்து 11 வரை. பார்ட் 3 computation of periods of limitation. Section 12லிருந்து 24 வரைக்கும். பார்ட் 3 பார்ட் 4 accusation of ownership, of possession, section
25 இருந்து 32 வரைக்கும் 32 இதில் செக்ஷன் 28, 32 ரிப்பீல்டு. ரிப்பீல்டு நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதான் இதுல வந்து என்ன சொல்றதுன்னா, செக்ஷன்ல இதுதான் பார்ட் லிமிடேஷன் ஆக்ட். இதுல வந்து கால வரம்பு சட்டம் டெஃபினிஷன்ல சொல்லப்பட்டுள்ளது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். இந்த எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு கேட்டா, இதுல இருந்து லிமிடேஷன் ஆக்ட் வந்து கண்டிப்பா 5 மார்க்குக்கு டு 10 மார்க் வரைக்கும் கேட்கறாங்க. இல்ல கேட்கலாம், இல்ல குறைச்சும் கேட்கலாம். 5 மார்க் மினிமம் 5 மார்க் நல்லா தெரியும். ஆனா செக்ஷன் இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 6th இருந்து 2088 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அவ்வளவுதான். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆல் இண்டியா முழுக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் என்னன்னு கேட்டால் இந்த செக்ஷன்ல இருந்து தான் கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து அகாடமியிலிருந்தும், ஜுடிஷியல் அகாடமியில இருந்தும் எக்ஸாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ஓவர் தி ஜுடிஷியரி எக்ஸாமினேஷன் ask the question in the subject section 6 to 28 till. நம்ம இதுல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணணுமே. சார் இதுல ஆர்டிகல் லிமிடேஷன் ஆர்டிகல் இருக்கு 128, 128, 137 போன்ற ஆர்டிகல் அதில் இருக்கு. அதையும் படிச்சுக்கணும். இதுக்கு பேக் சைடு வந்து லிமிடேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிவுகளாக போட்டிருக்கிறாங்க. இந்த ஷெட்யூல் போட்டுக்கிறாங்க பாரு. The period of limitation section 2 and 3, the first division suits போட்டுறாங்க பாரு. கிளியரா தெரியுதா? ஓகே. சோர்ஸ் ஆஃப் த லிமிடேஷன் இதுல இருந்து பார்ட் 1 கட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணுங்க. லிமிடேஷன் 3 இயர்ஸ். இதுக்கு அனைத்துமே பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 1, பார்ட் 2, 3 எல்லாம் லிமிடேஷன் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. என்னன்னு கேட்டா,
சூட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் அதிலிருந்து அப்ளிகேஷன் அப்பீல்ஸ் எல்லாமே அதுக்கு லிமிட்டேஷன் கால வரம்புகள் அதெல்லாம் போட்டு 3 years லிமிட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுல இந்த மார்ட்கேஜ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, நான் முக்கியமானது மட்டும் தான் கொடுக்குறேன். இதுல வந்து முக்கியமானதுல வந்து 3 years காமன் இயர்ஸ் லிமிட்டேஷன். ஆனா மார்ட்கேஜ்னு ஒன்று இருக்கு பார்த்து, மார்ட்கேஜ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி த மார்ட்கேஜ் த லிமிட்டேஷன் ஃபார் கேன்சல்டு 12 years 12 years 12 year 12 வருஷம். அதுல இருந்து பார்ட் 3ல இருந்து பார்ட் 3ல சில மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி அனைத்தையுமே சூட்டு ஃபைல் பண்ண லிமிட்டேஷன் வந்து 12 years. இப்போ மார்க்கேஜ் இது எப்படி 12 years ஆனு கேட்குறாங்கன்னா லிமிட்டேஷன் கேட்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க சொத்து வந்து உங்கள்கிட்ட அடமானம் வச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஏ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏ இஸ் put in the shoot property so you for purpose of the mortgage created the favorable document to you to the P or B. There is from after 1 year died the A without legal heirs. That suit property is automatically continue possession in the B or U based on the adverse possession of the limitation 12 years. The getting the bata will be the getting the bata or title deeds may be allowed. இதுதான் possession continuation in any of the one of the person automatically claim the title possession without limitation with limitation for 12 years continues limitation act. SP performance any deed, any sale deed, any deed, any mortgage deed is limitation for or eviction or cancel or executed for limitation 3 years. Possession 12 years. Part 4ல வந்து பார்ட் 4ல வந்து காமன் எல்லாமே 3 years தான். தீங்கியல் சட்டத்துக்கு இந்த ஓபிஎஸ்ன் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஷார்ட்டாக கொடுக்குறேன். இந்த பார்ட் 7ல் வந்து ஷூட் த ரிலேட்டிங் டு தி டார்ச் shoot relating to the limitation for 1 year
1 இயர். ஒரு ஷூட்டுக்கு வந்து ஒரு தீங்கல் நிலைமைக்கு நிலைமையோடு ஒருவர் செய்திருந்தால் என்றால் அந்த நபரின் மீது அந்த நபருக்கு எதிராக தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் 1 இயர். உதாரணமாக உங்கள் மீது ஒரு அபாண்டமா பழி சொல்றாங்க, அவதூறு செய்யறாங்க. அந்த அவதூறுக்கு வந்து கிளைம் பண்றது, அவதூறுக்கு எதிராக அவங்க மீது டேமேஜ் சூட் ஃபைல் பண்ணா லிமிடேஷன் 1 இயர். லீகல் தாட்ஸ் அதுதான் மேலோட்டமா சொல்றது. அந்த லிமிடேஷன் ஆக்ட்ல ஆல்ரெடி அளவு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எந்த செக்ஷன்ல இருந்துன்னா செக்ஷன் 3ல இருந்து 28 வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மாடல் எல்லாம். இது உங்களுக்கு நாளைக்கு வாட்ஸ்அப்ல அடிச்சு குரூப்ல போட்டுருவாங்க. மேடம் அதுக்காக நாளைக்கு டைம் ஒதுக்க சொல்லியிருக்கிறேன். மேடம் கௌசல்யா மேடம் நாளைக்கு அடிச்சு உங்களுக்கு போட்டுருவாங்க. இது மெயின் கிளாஸ்ன்றதால மாதிரி கிளாஸ்ன்றதால மேலோட்டமாக எடுக்கப்படுது. டீப்பாக யாரும் எடுக்கல, சும்மா கருத்துக்களை மட்டுமே பரிமாற்றங்களை விடுது. இந்த சப்ஜெக்ட்லாம் இன்னும் இருக்குன்றதுக்காக சொல்லப்படக்கூடாது. மெயின் கிளாஸு அட்மிஷன் இப்போ நாளையிலேருந்து நடக்க போகுது. யார் நடக்கிறாங்களோ மெயின் கிளாஸுக்கு அவங்களுக்குலாம் டீப்பாக கொஸ்டின் கொடுத்து டீப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நடத்தப்படும். அதனால சொல்லப்படுது. சும்மா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் இதில் பார்க்கலாம். செக்ஷன் 3ல என்ன பண்ணுறாங்கன்னா, த லிமிடேஷன் ஆக்ட் வாஷஸ் த ட்ரவுட் இன் தி போர்ஸ் இன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத் ஜுடிஷியரி எக்ஸாமினேஷனில் 2007ல் கேட்டுருக்குறாங்க. 2011 எக்ஸாம் ஏ 1964. லிமிடேஷன் ஆக்ட் எப்போ ஏற்றப்பட்டது, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1963 ஏற்றப்பட்டது, நடைமுறைப்படுத்தது 1964. அது கேட்டாங்களா? அப்புறம் லிமிடேஷன் ஆக்ட் 19 கேம் டு இன் த போர்ஸ் 1960 எந்த தேதியில்? அதான் சொல்றாங்க, எந்த தேதியில்? ஜனவரி 1 1964. அதை விடட்டாங்களா? 3வது கொஸ்டின், லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் லிமிடேஷன் ஆக்ட் 1963 த கண்டென்ட்ஸ் 31 செக்ஷன்ஸ். அவ்வளோதான். மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். 31 செக்ஷன்ஸ். இது எந்த செக்ஷனில் எந்த கொஸ்டினில் கேட்டோம்னா வெஸ்ட் பெங்கால் ஜுடிஷியரி சர்வீஸ் எக்ஸாமில் 2011 2012 இந்த கேள்வி கேட்குறாங்க. தொடர்ச்சியா இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக ஒரு 5 மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் தான் சும்மா மேலோட்டமான பார்த்துக்கலாம். The following is the objective of the Limitation Act. Statement: there should never be an end the litigation. Statement 2: vigilance pass non-dominance jura jupervenilet. Statement 3: it varies the judicial remedy, but in the substantiating right to the itself survey and continues to the available in other ways. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது கரெக்ட்னு கேட்டால் பி ஒன்லி 1 and 3. அப்போ 1 முன்னா தேர் ஷுட் நெவர் பி ஆன் தி எண்ட் ஆஃப் த லிட்டிகேஷன். லிட்டிகேஷன் முடியறதுக்கான வாய்ப்பு எதுன்னு கேட்குறாங்க. லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணால் முடியறதுக்கான கால வரம்பு முடிய வேண்டும் ஒரு காலத்தில். 3, இந்த ஜுடிஷியல் ரெமெடி பட் தி சப்ஸ்டியூஷன் ஆஃப் ரைட் itself survives in the continuous with the available in the other ways. வேற வழியிலும் இது நிறைவேற்றப்பட முடியுமா அப்படின்றதான் கேட்குறது. அது எப்படிலான்னு சொல்லிட்டு இது ஹைதராபாத் கொஸ்டின்ல வந்து ஜுடிஷியல் 2019 கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். இது எல்லாமே ஜுடிஷியரி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் மாடல் தான் லிமிடேஷன் ஆக்ட்ல. இந்த லிமிடேஷன் ஆக்ட் கொஸ்டின் நாளைக்கு மேடத்தை அடிச்சு போட சொல்லிடுறேன். உங்களுக்கு போட்டு வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டுருவாங்க.
என்ன தேதியில் போட்டோன்னு இருக்கும். மேலோட்டமான ஷார்ட்லி வீடியோ தான் எடுத்திருக்கப்பட்டுள்ளது. நாளைந்து மெயின் கிளாஸ் நடக்கும். இனிமேல் மாடல் கிளாஸ் நடக்காது, வீடியோ மட்டுமே நடக்கும். ஆக மொத்தம் இந்த எக்ஸாமில் இருந்து நீங்கள் எல்லோரும் விருப்பம் உள்ள நண்பர்கள் அனைவரும் ஜுடிஷியரி எக்ஸாமில் ஜாயின் பண்ணி பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோவுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுப்பது மேடம் கௌசல்யா அவர்களுக்கு மிக்க நன்றி.